நண்பர்களே, பெண்களுக்கு மாதம் ஏற்படுகின்ற மென்ஸ்ட்ரேஷன் மாதவிடாய் என்றால் என்ன? மாதவிடாய் ஏன் ஏற்படுகின்றது? எதற்காக ஏற்படுகின்றது? மாதவிடாய் ஏற்படும் சமயத்துல ஒரு பெண்ணுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை விவரமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இத பத்தி நம்ம டீடைலா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இது எப்படி இருக்கும் அப்படின்ற அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பை மொத்தமா பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுல அடி வயிற்றோட 2 பக்கங்களிலும் ஓவல் வடிவத்துல இருக்கிற உறுப்புகள் தான் ஓவரிஸ். ஒரு பெண்ணுக்கு 2 சைட்லயும் ஒவ்வொரு ஓவரி இருக்கும். ஓவரிஸ் தான் முக்கியமான பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஏன்னா இவை ஓவம் என்று சொல்லப்படுகின்ற எக் செல், அதாவது கருமுட்டை செல்களை உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாம முக்கியமான இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன், மேலும் இன்ஹிபின், ரிலாக்சின், ஆக்டிவின் இந்த மாதிரியான ஹார்மோன்களை ஓவரிஸ் உற்பத்தி செய்யும். ஒவ்வொரு ஓவரையும் 3 சென்டிமீட்டர் நீளமும் 1.5 சென்டிமீட்டர் அகலமும் 1 சென்டிமீட்டர் அடர்த்தியாகவும் இருக்கும். ஓவரிஸ இடுப்பு சுவர் பகுதி, அதாவது அப்டோமினல் வால் மற்றும் கருப்பை எனப்படுகின்ற யூட்ரஸ், இவை இரண்டோடு இணைத்து பிடித்து ஒரு பொசிஷன்ல வைக்கிறதுக்காக நிறைய லிகமெண்ட்ஸ் எனப்படும் தசை நார்கள் அதை சுற்றி இருக்கும். ஓவரிஸ்க்கு மேற்புறமா தசைகளால் ஆன நீளமான ஒரு குழாய் பகுதி தான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவை 10 to 12 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கும். ஒரு ஃபெலோப்பியன் டியூப்ல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அவை ஃபனல் வடிவத்துல இருக்கிற இந்த அகலமான பகுதி தான் இன்ஃபண்டிபுலம், அதன் மேற்புறம் இருக்கிற பகுதி ஆம்பியுலா, மற்றும் கடைசியா குறுகலா இருக்கிற இந்த பகுதி இஸ்துமஸ். இந்த ஃபனல் வடிவத்துல இருக்கிற இன்ஃபண்டிபுலம் உடைய நுனியில விரல்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இத ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். இது போல 2 சைட்லயும் ஓவரிஸ்க்கு மேல ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்கும். அவை இரண்டும் நடுவுல முடிகிற ஒரு உறுப்பு தான் கருப்பை அல்லது கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லப்படுகின்ற யூட்ரஸ். கருப்பை பார்க்க ஒரு பேரிக்கா சைஸ்ல இருக்கும். ஒரு பேரிக்காயை தலைகீழா வைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதனுடைய அமைப்பு. கருப்பையுடைய உள்ள எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும். ஏன்னா இங்கதான் குழந்தை வளர்வதற்கான இடம் இல்லையா, அதனால இது காலியா இருக்கும். ஆனா கருப்பை முழுவதும் நிறைய இரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ் இருக்கும். கருப்பையுடைய சுவர்கள் ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கும். ஆனா இவை விரிந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடைய தசைகளால் ஆனது. அப்பதான் ஒரு குழந்தை கருப்பையில வளரும் போது அது வளர அந்த சைஸுக்கு ஏற்றாற் போல இந்த கருப்பை விரிவடையும். ஒரு கர்ப்பப்பையுடைய சுவர் பகுதி யூட்ரஸ் வால் அப்படின்னு சொல்லுவோம். இவை 3 அடுக்கு திசுக்களால ஆனது. முதல்ல வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பெரிமெட்ரியம். இவை ரொம்ப மெலிதாக இருக்கும். அடுத்து நடுப்புற பகுதி ரொம்ப திக்கான தசைகளால் ஆனது. இதை மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். பிரசவ சமயத்துல வலி ஏற்படும் போது அதிகமா சுருங்கி விரிந்து அந்த கான்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துற தசைகள் தான் இந்த மயோமெட்ரியம். மூன்றாவதாக உள்புறமாக இருக்கக்கூடிய சுவர் தான் எண்டோமெட்ரியம். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஏற்படும் போது இந்த உள்புற சுவரான எண்டோமெட்ரியம் பகுதியில தான் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கருப்பையுடைய மேல் பகுதி அகலமானதாக இருக்கும். இத ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதோடைய கீழ்ப்பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும். கருப்பை கீழே முடிகிற இடத்துல இருப்பதுதான் கருப்பை வாய், அதாவது சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்விக்ஸ்க்கு கீழே இருப்பது செர்விக்கல் கெனால் என்கின்ற ஒரு வெற்றிடம். அதற்கும் கீழே இருக்கிற பகுதி தான் வெஜைனா அப்படின்ற இனப்பெருக்கம் நடக்கக்கூடிய பாதை. வெஜைனா 7 to 9 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கும். வெஜைனாவுடைய வெளிப்புறம் இருப்பதுதான் ஹைமன் அப்படின்ற கன்னித்தீரை. இந்த சர்விக்கல் கெனால் மற்றும் வெஜைனா இவை இரண்டையும் சேர்த்துதான் நாம பர்த் கெனால், பிறப்புறுப்பு பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அமைப்புல தான் இருக்கும். ஏன்னா அவை செய்யக்கூடிய வேலைகளுமே குறைவுதான். அதாவது விந்தணுக்களை உற்பத்தி செய்யறது, அதை பெண்ணுடைய உடல்ல செலுத்துறது, இது 2 தான் ஆண் இனப்பெருக்க உறுப்புடைய முக்கியமான வேலைகள். ஆனா அதுவே ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பு அப்படி கிடையாது. இதோடைய அமைப்புமே ரொம்ப சிக்கலானது. அது செய்யக்கூடிய வேலைகளுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அதாவது ஒவ்வொரு மாதமுமே எக் செல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கருமுட்டை செல்களை உற்பத்தி செய்யணும். முக்கியமான ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் அதை உற்பத்தி செய்யணும். உள்ள வரக்கூடிய ஸ்பெர்ம் செல்லுக்கு தேவையான என்விரான்மெண்டா அந்த கருப்பையை மாற்றணும். உருவாகிற அந்த கரு போய் கருப்பையுடைய சுவர்ல பதிகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அந்த குழந்தைய அப்படியே கொஞ்சமா வளர வைக்கணும். பிரசவ சமயத்துல அந்த குழந்தைய வெளியே தள்ளணும். பிரசவத்துக்கு பிறகும் அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் சுரப்புக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாதிரியான நிறைய கடினமான வேலைகளை செய்யக்கூடியதுதான் இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கிற கரு பெண் குழந்தையா இருந்தா அதுக்கு குட்டியா 2 ஓவரிஸ் உருவாகி இருக்கும் இல்லையா, அந்த ஓவரிஸ்ல சுமார் மில்லியன் கணக்கான எக் செல்கள் உருவாகி இருக்கும். இந்த எக் செல்களை நாம எக் மதர் செல்கள் அல்லது ஊகோனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அதாவது கருமுட்டை செல்கள் உருவாவதற்கான தாய் செல்கள் தான் இவை. இதுதான் வந்து அடிப்படையான செல்கள். இந்த ஒவ்வொரு கரு செல்லையும் சுற்றி பாதுகாப்பு தரத்துக்கு ஒரு அடுக்கு செல் லேயர் இருக்கும். இதை நம்ம பிரைமோர்டியல் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவை ஒவ்வொரு செல்களுமே வந்து வருங்காலத்துல ஒரு புதிய உயிரை உருவாக்கக்கூடிய திறன் வாய்ந்த இனப்பெருக்க செல்கள். ஒரு பிறந்த பச்சிளம் பெண் குழந்தையுடைய ஓவரிஸ்ல பார்த்தோம்னா மில்லியன் கணக்கான இந்த எக் மதர் செல், அதாவது கருமுட்டை செல் உருவாவதற்கான தாய் செல்கள் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும். சோ அந்த குழந்தை பிறக்கு முன்னாடி எவ்வளவு செல் இருந்துச்சோ அவ்வளவுதான். குழந்தை பிறந்த பிறகு ஒரு செல் கூட எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆகாது. ஆனா ஆண்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்பெர்ம் செல்கள் வந்து கண்டினியூஸா ஆண்களுடைய உடம்புல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அவங்க வயது ஆகி 70 80 வயசு ஆகுற வரைக்கும் கூட கண்டினியூஸா விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. சோ பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு எக்ஸ் செல்கள் உற்பத்தி ஆச்சோ அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு செல் கூட எக்ஸ்ட்ராவா அதுக்கப்புறமா உற்பத்தி ஆகாது. என்னதான் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அதோடைய ஓவரிஸ்ல மில்லியன் கணக்கான எக் மதர் செல்கள் இருந்தாலும் அவை எல்லாமே முழுமையா வளர்ச்சி அடையாது. அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு 12 13 வயது அடைகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோடைய ஓவரிஸ்ல இருந்த மில்லியன் கணக்கான செல்கள் அப்படியே அழிஞ்சு 13 வயசுல வெறும் 60,000 முதல் 80,000 செல்கள் தான் ஒரு ஓவரிஸ்ல இருக்கும். இந்த 60,000 இருந்து 80,000 செல்கள் இருக்கு இல்லையா, இந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு செல் தான் இனிமேட்டு ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி அடைந்து ஒரு எக் செல், அதாவது ஒரு கருமுட்டை செல்லா ஃபார்ம் ஆகும். சோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு 12ல இருந்து ஒரு 13 வயதுல தான் ஆரம்பிக்கும். அவை வந்து ஹார்மோன்களுடைய கண்ட்ரோல்னால ஏற்படுது. சோ அந்த சமயத்தை தான் நம்ம வந்து வயதுக்கு வரும் பருவம், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படின்ற பகுதி கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற செக்ஸ் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். இந்த கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்டீரியர் பிட்யூட்டரி சுரப்பியை போய் தூண்டும். அப்போ ஆன்டீரியர் பிட்யூட்டரி சுரப்பி ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ற மற்றொரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நேரா ரத்தத்துல போய் கலந்து ஓவரீஸ் தூண்டும். சோ ஓவரீஸ்ல ஆல்ரெடி அந்த பெண் குழந்தையோடைய எக் செல்ஸ் நிறைய உருவாயிருக்கு இல்லையா, சோ அந்த எக் செல்ல இருந்து ஒரே ஒரு செல் இப்போ வளர்ச்சி அடைந்து ஒரு முழுமையான ஒரு கருமுட்டை செல்லா ஃபார்ம் ஆகும். சோ அதே சமயத்துல ஓவரீஸ் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற செக்ஸ் ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்யும். சோ அந்த செக்ஸ் ஹார்மோன் கருப்பையுடைய இந்த உட்புற சுவரான எண்டோமெட்ரியம்ல நிறைய வகையான சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஒரு பெண்ணுடைய உடல் இனப்பெருக்கத்துக்கு தேவையான வளர்ச்சியை அடைந்த பிறகு, அதாவது 13 வயதுல இருந்து என்ன நடக்கும்னா, மாதம் மாதம் அவங்களுடைய 2 ஓவரிஸ்ல ஒரே ஒரு ஓவரி வந்து ஒரு எக் செல்ல வந்து உற்பத்தி செய்யும். சோ ஒரு மாதம் ஒரு ஓவரி ஒரு எக் செல்ல உற்பத்தி செய்யுதுன்னா அடுத்த ஓவரி வந்து அமைதியா இருக்கும். அடுத்த மாதம் சுழற்சி முறையில இன்னொரு பக்கம் இருக்கிற இன்னொரு ஓவரிஸ் வந்து எக் செல்ல உற்பத்தி செய்யும். சோ ரெண்டுமே வந்து ஒரே சமயத்துல செய்யாது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமே வந்து ஒரு ஓவரி ஒரு எக்ஸெல்ல வந்து உற்பத்தி செய்து வெளியே அனுப்பும். உருவான அந்த எக்ஸெல்களை ஃபிம்ப்ரியா அப்படின்ற விரல்கள் மாதிரியான இந்த பகுதி வந்து அப்படியே பிடித்து உள்ள இழுத்து ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள அனுப்பும். அந்த எக்ஸெல் இப்போ ஆம்பியுலா அப்படின்ற இந்த பகுதியில ஸ்பெர்ம் உடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கும். சோ எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியா 2 நாட்கள். 2 நாட்கள் அதே இடத்துல அந்த கருமுட்டை செல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், விந்தணு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒருவேளை விந்தணு வந்துச்சுன்னா அந்த சமயத்துல அவை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் வந்து ஏற்படும். சோ இப்போ அந்த எக்ஸெல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, சோ அதே சமயத்துல உடல்ல இந்த கர்ப்பப்பையிலுமே வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். சோ ஒருவேளை ஸ்பெர்ம் உள்ள வந்து கரு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கரு போய் கர்ப்பப்பையுடைய உள்புற சுவரான எண்டோமெட்ரியம்ல தான் போய் பதியணும் இல்லையா. சோ அதற்காக எண்டோமெட்ரியம் அப்படின்ற உள்புற சுவர் தன்னை தானே மாற்றி அமைக்கும். அதுல நிறைய சேஞ்சஸ் வந்து அது செஞ்சுக்கும். அதாவது அது கூடிய அந்த உள்புற சுவர்ல இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் எல்லாமே வந்து ஒரு பெட் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணும். சோ இப்போ ஸ்பெர்ம் உள்ள வரல, அப்ப வந்து கரு ஃபார்ம் ஆகாது. அப்போ அதுக்காக அந்த கருப்பையுடைய அந்த உட்புற சுவர் வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சுச்சுல, அது இப்போ தேவைப்படாது. ஓகே, ஏன்னா குழந்தை வந்து உருவாக போறது இல்ல. சோ அதனால எண்டோமெட்ரியம் என்ன பண்ணும், அந்த ஸ்பெஷல் வகையான செல்களையும் அங்க உருவான அந்த கோட்டிங் இது எல்லாத்தையுமே வந்து கலைச்சு விட்டுரும். சோ அந்த டிஷ்யூக்கள் தான் என்ன ஆகும், ஒவ்வொரு மாதமும் ப்ளீடிங் வருது இல்லையா, பீரியட்ஸ். சோ அந்த சமயத்துல வெளியில வரும். சோ பீரியட்ஸ் அப்போ ஒரு பெண்ணுக்கு வெளியில வருது என்னன்னா, ஃபார்ம் ஆகி இறந்து போயின இந்த கருமுட்டை செல் அண்ட் எண்டோமெட்ரியமோட உள்புற சுவர், அதுல இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் உடைஞ்சு அதனால ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு. சோ இவை எல்லாமே தான் வந்து வெளியில வருது. சோ இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நமக்கு ஊர்ல இருந்து அத்தை மாமா எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி போன் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அத்தை மாமா எல்லாம் வராங்களா, இந்த ரூமை வந்து கிளீன் பண்ணு, அங்க இருக்கிற பெட்ஷீட் தலகாணி உரை இதெல்லாம் மாத்து, கர்டைன்ஸ் எல்லாம் மாத்தி கிளீனா வை, ஏன்னா அவங்க வந்து தங்குறதுக்கு கிளீனா இருக்கணும், வசதியா இருக்கணும் அந்த ரூம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இந்த ஓவரிஸ் வந்து ஒரு எக்ஸெல்ல உற்பத்தி செய்து வெளியில அனுப்பிச்சவுடன் அவை வந்து ப்ரோஜெஸ்டிரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனையும் ரிலீஸ் பண்ணும். சோ அந்த ஹார்மோன் தான் போய் கருப்பையுடைய அந்த சுவருக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அதாவது எக் வந்து ரெடியா இருக்கு, ஒருவேளை ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா வந்து கர்ப்பம் உருவாகலாம், சோ கர்ப்பம் வந்து பதியறதுக்கான அந்த என்விரான்மெண்ட் சூழ்நிலையை நீ ரெடி பண்ணி வை அப்படின்றது தான் அந்த சிக்னல்.
ஒருவேளை ஸ்பெர்ம் வரல அப்படின்னா, அதாவது அத்தை மாமா ஊர்ல இருந்து வரல அப்படின்னா நமக்கு மறுபடியும் இன்னொரு சிக்னல் கிடைக்கும் இல்லையா, போன் வரும். அவங்க வரலையாப்பா இந்த மாசம், சோ அவங்க வந்து வேற வேலையா போயிட்டாங்களாம், இங்க தங்கலையா, மேபி அடுத்த மாசம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி அந்த பெட்ஷீட் தலகாணி எல்லாம் அப்படியே எடுத்து பத்திரமா மடிச்சு வை, திருப்பி அவங்க வந்தாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் சோ ஸ்பெர்ம் உள்ள வரலன்னா, கர்ப்பம் உருவாகலன்னா அந்த எண்டோமெட்ரியம் உடைய அந்த சுவர் பகுதி வந்து தேவைப்படாது. சோ அந்த பெட் வந்து தேவைப்படாது, அது வந்து அதை அப்படியே கலைத்து விட்டுரும். சோ இந்த மாதிரி இந்த எண்டோமெட்ரியம் உடைய அந்த உள்புற சுவர் வந்து கலையும் போது அந்த சமயத்துல வந்து உதிரப்போக்கு ஏற்படும். இதுதான் நாம ப்ளீடிங், மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இப்படி மாதம் 13 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து மாசம் ஒரு எக் ஃபார்ம் ஆகும். அது ஒரு ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா மேபி அதை மீட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பேபி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து அழிஞ்சு போயிடும், அது வந்து பீரியட்ஸ்ல வந்து வெளியில போயிடும். இது வந்து ஒரு சுழற்சி முறையில நடந்துட்டே இருக்கு. இததான் நாம மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதம் பீரியட்ஸ், அதாவது உதிரப்போக்கு ஏற்படுது இல்லையா, சோ அதுல இருந்து அடுத்த மாதம் பீரியட்ஸ் நடக்கிற வரைக்கும் உடல்ல நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுதான் நம்ம ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், மாதவிடாய் சுழற்சி. சோ இது எக்ஸாக்ட்டா 28 அல்லது 29 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்ற சுழற்சியில வந்து நடக்குது. இது வந்து அடிப்படையா 4 ஸ்டேஜஸ்ல நடக்குது. இதுல முதல் ஸ்டேஜ் நாம மென்ஸ்ட்ரல் ஸ்டேஜ், அதாவது மாதவிடாய் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங், உதிரப்போக்கு ஏற்படுது இல்லையா, சோ அந்த நாள் தான் வந்து அந்த முதல் நாள் தான் அவங்களுடைய மாதவிடாய் சைக்கிளுடைய ஃபர்ஸ்ட் டே. சோ இந்த சமயத்துல தான் கருப்பையுடைய உள்புற சுவர் எண்டோமெட்ரியம் கரு உருவாகலனா கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு வெளியே வரும். அப்போ அங்க இருந்த டிஷ்யூக்கள், ஸ்பெஷல் வகையான செல்கள், பிளட் வெசல்ஸ் மற்றும் உருவான அந்த அழிந்து போன எக்ஸல் இதெல்லாமே வந்து கழண்டு அந்த ரத்தத்துல வரும். சோ அந்த சமயத்துல ரொம்ப திக்கா இருந்த அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப மெலிதா 1 மில்லிமீட்டர் அளவுக்கு ரொம்ப மெலிதாக வரும். அந்த அளவுக்கு அது கழண்டு வெளியேறும். சோ இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற கருப்பையுடைய சுவர் கழண்டு வெளியில வர்றதுனாலதான் அந்த சமயத்துல வந்து அதிகமான கான்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால தான் வந்து அடி வயித்துல வந்து பயங்கரமான வலி ஏற்படும். சோ அந்த சமயத்துல வர பிளட் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாளைக்கு 40 இருந்து 80 ml வரைக்கும் இருக்கும். சராசரியா 20 ml ஒரு நாளைக்கு வந்து பிளட் வந்து வெளியில வரும். உடல்ல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் அப்படின்ற 2 ஹார்மோன்களுடைய அளவு குறையும் போதுதான் வந்து இந்த மென்சஸ் ஸ்டேஜ் வந்து ஏற்படும். சோ அப்ப நம்ம சொல்ற மென்சஸ், பீரியட்ஸ், மாதவிடாய், ப்ளீடிங் இது எல்லாமே வந்து மாதவிடாய் சுழற்சியுடைய முதல் ஸ்டேஜ் மட்டும்தான். அதாவது 3 இருந்து 5 நாட்கள் நடக்கிற முதல் ஸ்டேஜ் மட்டும்தான். சோ இதுதான் நமக்கு வெளியில தெரியுது. இதையும் தாண்டி இன்னும் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அவை வந்து சைலண்டா உடம்புக்குள்ள வந்து நடந்துட்டே இருக்கும். சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இரண்டாவது ஸ்டேஜ் ஃபாலிகுலார் ஸ்டேஜ், பெருகு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது 6வது நாள்ல இருந்து 13வது நாள் வரைக்கும் நடக்கும். சோ இந்த நாட்கள்ல என்ன நடக்கும்னா, இந்த ஓவரிஸ்குள்ள இருக்கிற அந்த மதர் செல்னு சொன்னோம் இல்லையா, பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ், அந்த செல்கள்ல ஒரு செல் வந்து வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கிராஃபியன் ஃபாலிகல் அப்படின்ற ஒரு முதிர்ந்த எக் செல்லா மாறும். சோ அந்த சமயம் கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியம் சுவர் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். அதாவது இழந்த டிஷ்யூக்களை அதை மீண்டும் வளர்த்து திக்கா மாற்றும். ஏறக்குறைய 1 மில்லிமீட்டர் இருந்த எண்டோமெட்ரியம் சுவர் வந்து இப்போ 5 மில்லிமீட்டர் வரைக்கும் திக்கா மாற்றும். சோ இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து மூளையில இருந்து பிட்யூட்டரி சுரக்கிற இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனால தான் வந்து ஏற்படுது. மூன்றாவது ஸ்டேஜ் ஓவியுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு பெண்ணுடைய உடல்ல மாதம் ஒரு எக்ஸல் வந்து வளர்ச்சி அடைந்து வெளியில வரும்னு சொன்னோம் இல்லையா, சோ அது வெளியில வர அந்த டேட் தான் வந்து இந்த 14வது நாள். சோ ஒருத்தருடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல கரெக்டா 14வது நாள் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருந்து ஒரு எக்ஸல் வந்து வெளியேறும். இதை நாமளே வந்து கால்குலேட் பண்ணலாம். சோ என்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சதோ அதுதான் வந்து உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய முதல் நாள். சோ அன்னில இருந்து 13 நாட்கள் கழித்து 14th டே வந்து ஒரு எக்ஸல் வந்து உங்களுக்கு வெளியில வந்திருக்கும். சோ அந்த சமயத்துல நிறைய பேருக்கு வந்து எந்த அறிகுறியுமே தெரியாது. ஆனா சில பேருக்கு வந்து முதுகு வலி, அடி வயிற்று வலி அந்த மாதிரி லைட்டா இருக்கும். சோ இந்த எக்ஸல் வரதுக்கான காரணம் உடல்ல வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமா உச்சபட்ச லெவல்ல இருக்கும். சோ அந்த சமயத்துல இந்த கிராஃபியன் ஃபாலிகல் வெடிச்சு அதுல இருந்து இந்த மெச்சூர் எக்ஸல் வந்து வெளியேறும். சோ இப்ப வெளியில வந்த இந்த எக்ஸல் ஆம்பியூலா அப்படின்ற பகுதியில ஸ்பெர்ம் உடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சோ 2 நாட்கள் வரை அவ வெயிட் பண்ணும். சோ அந்த சமயத்துல ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா அது கூட ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல கர்ப்பம் உருவாகும். ஸ்பெர்ம் வரல அப்படின்னா வந்து அந்த இடத்துல கர்ப்பம் உருவாகாது. எப்படி ஒரு எக்ஸலுக்கு வந்து 2 நாட்கள் அப்படின்ற ஒரு ஆயுட்காலம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய உடல்ல செலுத்தப்பட்ட அந்த ஸ்பெர்முக்குமே வந்து ஒரு ஆயுட்காலம் இருக்கு. சோ ஒரு பெண்ணுடைய உடலுக்கு போன ஸ்பெர்ம் உடைய விந்தணுக்களுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 நாட்கள். 3 நாட்கள் வரை அவை வந்து உள்ள வந்து ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பிறகு அது அழிஞ்சிடும். சோ உள்ள போன அந்த 3 நாட்களுக்குள்ள அது வந்து இந்த எக்ஸல மீட் பண்ணுச்சுன்னா அந்த சமயத்துல கர்ப்பம் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. இதை நாமளே வந்து கால்குலேட் பண்ணலாம். சோ அதாவது ஒரு மாதவிடாய் சுழற்சியுடைய 14வது நாள் வந்து எக்ஸல் வந்து வெளியேறும் இல்லையா, சோ அப்ப அதற்கு 2 நாட்கள் முன்னாடியோ அல்லது 2 நாட்கள் பின்போ, அதாவது 12 முதல் 16 வரை இந்த 5 நாட்கள்ல உடலுறவு வைத்துக் கொண்டால் இந்த ஸ்பெர்மோ எக்கோ சந்திக்கிற வாய்ப்பு வந்து 100% இருக்கும். அப்போ வந்து கரு உருவாகும்.
ஸோ பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஏற்ற நாட்கள் வந்து இவை. ஸோ அதனாலதான் இதை வந்து ஃபெர்டைல் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா இதற்கு முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடி நாட்கள்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் வந்து உடல்ல இருக்காது. அப்படி இருந்தாலும் அவை வந்து 48 நாட்கள்ல அழிந்து போயிடும். ஸோ அந்த சமயத்துல பிரெக்னென்ட் ஆக முடியாது. நான்காவது கடைசி ஸ்டேஜ் வந்து செக்ரிட்டரி ஃபேஸ். இது 15வது நாள்ல இருந்து 28வது நாட்கள் வரைக்கும் நடக்கும். இப்போ ஒரு எக்ஸல் வந்து வெடித்து வெளியில வந்தவுடன் அது வரைக்கும் அது வளர்ந்து வந்த இந்த இடமான கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து இப்போ கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற ஒரு தற்காலிகமான ஒரு சுரப்பியா மாறும். இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து அதிக அளவுல ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். அந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் தான் இந்த கருப்பையுடைய உட்புற சுவர்ல ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. சோ அது நடக்கிறதுக்கான வேலைகளை செய்யும். மேலும் கரு உருவாகி அது வளர்றதுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த இடமா கர்ப்பப்பையை மாற்றுறதுமே வந்து இந்த எண்டோமெட்ரியம் தான். சோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து 15வது நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் நடக்கும். சோ ஒருவேளை ஸ்பெர்ம் உள்ள வரல, அப்ப வந்து கர்ப்பம் ஆகல அப்படின்னா 29வது நாள் கரெக்டா என்ன ஆகும், எண்டோமெட்ரியம் வந்து அதை அழிச்சுக்கும். சோ அப்ப வந்து அவங்களுக்கு அந்த சைக்கிளோடைய அந்த ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸ் வந்து ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமே வந்து ஒரு சுழற்சி முறையில இந்த எண்டோமெட்ரியமும் ஓவரீஸும் தன்னைத்தானே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இந்த சுழற்சியை தான் நாம மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது துல்லியமா ஹார்மோன்களுடைய கட்டுப்பாட்டுல நடக்கிறதுனால ஹார்மோன்கள்ல ஏற்றம் இறக்கங்கள் ஏற்பட்டா சோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லயுமே வந்து மாறுபாடுகள் ஏற்படும். மனிதர்களை தவிர சிம்பன்சி, கொரில்லா, உராங்குட்டான் இது போன்ற மனித குரங்குகளுக்கும் சில வகையான வவால் இனத்திற்குமே வந்து பீரியட்ஸ் ஏற்படும். சோ இதை தவிர வேறு மிருகங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் அப்படின்ற உதிரப்போக்கு வந்து ஏற்படாது. அது ஏன்னா மற்ற மிருகங்களுடைய இந்த கர்ப்பப்பையுடைய இந்த உள்புற சுவர் எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மெலிதா இருக்கும். சோ அவை அழிஞ்சு போகும்போது அது அப்படியே உடல் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். ஆனா மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த எண்டோமெட்ரியம் சுவர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். சோ அதனால உடல்னால ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியாது, அதை வந்து வெளியில தள்ளிடும். சோ அதுலயுமே வந்து குரங்குகளை விட மனிதர்களுக்கு, பெண்களுக்கு தான் இந்த பீரியட்ஸ் அப்போ ஏற்படுற வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மாதம் மாதம் நடக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி என்பது ஹார்மோன் சம்பந்தப்பட்டதாக இருப்பதினால் ஃபெமி ஆனையான் நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஃபெமி ஆனையான் நாப்கின்களை பயன்படுத்துவதனால் சுரபிகளின் அளவும் ஹார்மோன் பேலன்ஸும் நடைபெறுகிறது. 5 டெக்னாலஜி இருப்பதினால் ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின் இந்த 5 டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஃபெமி ஆனையான் சானிட்டரி நாப்கினை வாங்கி பயன்படுத்துங்கள். இந்த விழிப்புணர்வை அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் பகிருங்கள்.